வணக்கம். ஹலோ எப்ரிம். வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு ராசபாஷாவில் செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு எஸ்ஏ ஃபுல்லாக செகண்ட் ரவுண்டில் போட்டுட்டு வரேன். இதில் ஒரு எஸ்ஏ கண்டிப்பாக அது கேட்பாங்க. இது மார்க் 10 மார்க்ஸ். ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் வீடியோ போடுறேன். राजगोपालाचारी महात्मा गांधी के अन्यायन में सबसे श्रेष्ठ थे. ராஜகோபாலாச்சாரி மகாத்மா காந்திஜியின் அனுயாயியோ அப்படின்னா மகாத்மா காந்திஜி சீடர்களின் ஒருவராக தெரிந்தவராக சப்சே சேஷ்டத்தை அப்படின்னா அந்த சீடர்கள் முக்கியமானவராக இருந்தார். தேஷ் சேவாக்கி நாட்டின் சேவைக்காக பாவனா உன்கே ஹத்தியமே பரி ஹுயி தி. அவர் நாட்டில் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் இதயத்தில் நிறைந்திருந்தது. பரி ஹுயினா ஹத்தியா அப்படின்னு இதயம் நடத்தினா நம்ம நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணுன்ட்டு அவர் அடிக்கடி அவர் நினச்சிட்டே இருந்தார். அதுதான் அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ராஜாஜி கா ஜன்ம सन 1880 में சேலம் जिले के एक छोटे से गाँव में हुआ था. ராஜாஜி ஜன்ம அவருடைய பிறப்பு 1880 சேலம் ஜிலே அப்படின்னா மாவட்டம்னு அர்த்தம், டிஸ்ட்ரிக்ட். அந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு சோட்டே ஒரு சிறிய கிராமத்தில் அவர் பிறந்தார். காலேஜுக்கு சிக்ஷாக்கே பாத் காலேஜ் சிக்ஷா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். காலேஜுனையும் படிப்புக்கு பிறகு வே கானூன் படினே மதராஸ் கயே. அவர் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ணார், அவர் பிறகு கானூன் அப்படின்னா சட்டக்கல்வி லா படிக்கிறார். சட்டக்கல்வி படிப்பதற்காக சென்னை சென்றார். மதராஸ் அப்படின்னா சென்னை நடத்த சென்னைக்கு சென்றார். வக்கீல் பன்னேக்கே பாத் வக்கீல் பன்னே சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வக்கீல் ஆயிடுறாரு. பன்னே அப்படின்னா வக்கீல் ஆயிடுறாரு. பிறகு வே சேலம் ஜிலேக்கு ஆதாலத்து மே வக்காலத்து கர்த்தே லகே. அவர் வக்கீலான பிறகு வே சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் ஆதாலத்து அப்படின்னா நீதிமன்றம் நடத்தும். அந்த நீதிமன்றத்தில் வழக்கில் அவர் சேர்றார். அந்த பதவி இவர் கிடைக்குது. வக்காலத்து அப்படின்னா அந்த நீதிமன்றத்தில் வாதாடுறாரு. वकालत के साथ समाज सेवा की वकालत அந்த நீதிமன்றத்துக்கு பிறகு சாத் சமாஜ் சமூக சேவை செய்வதற்காக சேவாக்கி சமூக சேவை செய்வதற்காக பாவனா உன்கே மண்மே உப்பநதி ஹுயி. அவர் அவருக்கு ராஜாஜிக்கு அவர் சமூக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அவர் மண்மே அப்படின்னா ஒரு மனதில் அவர் அவர் நினைக்கிறாரு. உட்பந்த அப்படின்னா சமூக சேவை செய்கிறது ஒரு சிறந்தது அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. சேலம் நகர பாலிகாக்கே अध्यक्ष पद पर उन्होंने जनता की बड़ी सेवा की. சேலம் நகர்பாலிகா அப்படின்னு சேலம் நகராட்சியில் அவர் அத்தியக்ஷ அப்படின்னா அவர் தலைவராக இருக்கின்றார். அப்படின்னா பதவி. அந்த தலைவர் பதவியும் உன்கோனே ஜனதான மக்களுக்கு என்ன பண்ணார், அவர் பெரிய சேவை செய்தார். படி சேவா மக்களுக்கு என்ன தேவையோ அந்த சேவையெல்லாம் அவர் நிறையா மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி சேவை செய்கிறார் ராஜாஜி. உன்கோனே ஜாதி பிரதாக்கா கடா புரோக்தா பி கியா. அவர் உன்கோனே அவர் ஜாதி சமூக அமைப்பை என்ன பண்ணார், கடினமாக கடா அப்படின்னா கடினமாக அவர் எதிர்த்தார். குச்சு வருஷ சேலமே குச்சு வருஷம் அப்படின்னா கொஞ்சம் ஆண்டுகள் சேலமே வக்காலத்து கர்னேக்கே பாத். சேலத்தில் வக்கீலாக இருந்த பிறகு ராஜாஜி மதராஸ் ஹைகோர்ட் மே வக்காலத்து கர்னே லகே. சேலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் ராஜாஜி மதராஸ் சென்னையில் ஹைகோர்ட் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் அவர் உயர்நீதிமன்றத்தில் அவர் பணி செய்கிறார்.
வக்காலத்து அப்படின்னா பணி செய்கிறார், வக்கீலாக வந்து பணி செய்கிறார். गांधी जी द्वारा दोषित आंदोलन से प्रकाशित होकर भी वकालत छोड़कर सत्याग्रह आंदोलन में ஷாமில் ஹோ கயே. அப்போ அந்த சேலத்தில் பணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காந்திஜி மூலமாக, காந்திஜி துவாரா தோஷித்து ஆந்தோலன், அந்த காந்திஜி மூலமாக அவர் என்ன பண்ண பல போராட்டங்களில் என்ன பண்ணுறார், அவருடைய கலந்துக்கிறார். பிரபாபித் அப்படின்னா வந்து அவருடைய தாக்கம். ஆனால் காந்திஜியோடைய சீடர் தானே ஒரு ராஜகோபாலாச்சாரி, அதனால வந்து காந்திஜியோட சேர்ந்து நாமளும் பல போராட்டத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு தாக்கத்தோடு இருந்தாராம். இருந்ததுனால வக்காலத்து சோட்டுக்கார் அந்த வக்கீல் பதவி என்ன பண்ணார், அவர் தூக்கி எறிஞ்சிடறாரு. இனிமேல் இந்த வக்கீல் பதவிக்கு நான் இந்த கோர்ட்டுக்கு இனிமேட்டு வரமாட்டேன், செய்ய மாட்டேன்ட்டு என்ன பண்ணார், தூக்கி எறிஞ்சிட்டு சத்தியாகிரகத்து போராட்டத்தில் என்ன பண்ணார், அவர் கலந்துக்கிறார். ஷாமில் ஹோ கயே அப்படின்னா அந்த கலந்துக்கிறார். காந்திஜி கூட அவர் போகிற இடமெல்லாம் போய் இவர் அந்த வந்து சுதந்திரத்தில் கலந்துக்கிறார். सन 1920 के बाद 1920 பிறகு ராஜாஜிக்கா சம்பூர்ண ஜீவன், அவருடைய முழு வாழ்க்கை தேச ஒரு சமாஜிக்கு 1920 பிறகு அவருடைய அவர் வாழ்க்கையை என்ன பண்ணார் அப்படின்னா, முழுமையான வாழ்க்கை வந்து நாட்டுக்காகவும் சமாஜ் அப்படின்னா வந்து சமூக சேவை செய்வதற்காகவும் சேவாமி பீதா சமூக செய்வதற்காக சேவை செய்யணுன்ட்டு அவர் முடிவெடுத்துடுறார். சுதந்திரத்தா ஆந்தோலன் அநேக் பார் ஜெயில் கயே. அவர் அதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கோசரம் என்ன பண்ண போராட்டங்களை வந்து பலமுறை கலந்துக்கிறாரு. அநேக் பார் ஜெயில், பல முறை என்ன பண்ணார், அவர் ஜெயிலுக்கு போய் சிறைச்சாலைக்கு வந்து அவர் போகிறார். இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால பலமுறை சிறை சென்றார். அவர் மற்றும் கயி வருஷ கார்கார்மி பித்தாயே இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. காந்திஜிக்கு கயி आंदोलन में राजाजी ने धनमन से भाग लेकर காந்திஜியுடைய கயி பல போராட்டங்களில், கயினா வந்து எண்ணற்ற அர்த்தம், பல போராட்டங்கள் என்ன பண்ணார் ராஜாஜி வந்து பல இதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணார், கலந்துக்கிறார். பாகுலேக்கர் கலந்துக்கிட்டு இன் காரியக்கமா கோ சஃபல் பனானேமி லகே ரகே. இந்த இதில் இந்த பல நிகழ்ச்சிகள் வந்து காரியக்கம் அப்படின்னா பல நிகழ்ச்சிகள் என்ன பண்ணார், அவர் சஃபல் பனானே எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாமல் அவர் காந்திஜி கூட இருந்து பல இதில் இருந்து கலந்துக்கிட்டு அவர் தொண்டு செய்கிறார். ராஜாஜி தமிழ் அவர் அங்கிரேஜி கே அச்சே வித்வான் தே. ராஜாஜி வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து ஒரு புலமை அறிஞராக இருந்தார். வித்வான் அப்படின்னா அறிஞர் தான், அச்சே அப்படின்னு நல்ல அறிஞராக புலமையாளராக இருந்தார். ஜெயில் மே ரகத்தே சம்மிய உன்ஹோனி சன்ஸ்கிருத் சீக்கி. ஜெயில்மே அப்படின்னா அது வந்து சிறைச்சாலையில் ரகத்தே அப்படியே தங்கிறது. அவர் சிறைச்சாலை வந்து கைது பண்ணிட்டு போனாட்டி சிறையில் தானே இருப்பார். அப்போ வந்து அந்த சிறையில் இருக்கிறப்ப கூட என்ன பண்ண அந்த நேரத்தில் சம்மி அப்படின்னா நேரம், அந்த நேரத்தில் கூட உன்ஹோனே அவர் சமஸ்கிருதத்தை வந்து என்ன பண்ணாரா கற்றுக்கிட்டாராம். சீக்கி அப்படின்னா வந்து அங்கே சிறைச்சாலை வந்து சமஸ்கிருதத்தை வந்து அவர் கற்றுக்கிறாரு ராஜாஜி. உன்ஹோனே ராமாயணா கீதா உபனிஷ்த ஆதிகா கஹரா அத்தியந்த் தீக்கியா. சிறைச்சாலையில் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறாரு உன்ஹோனே. அவர் ராமாயணா கீதா, ராமாயணம் மற்றும் கீதையில் வந்து உபநிடதம் வந்து உபனிஷ்தா அப்படின்னா வந்து உபநிடதங்களை என்ன பண்ணார், முதலிய ஆதி அப்படின்னா முதலியவற்றையும் ஆழ்ந்து படிக்கிறார். கஹரா அப்படின்னா வந்து ஆழ்ந்து படித்தார். அத்தியாயன் அப்படின்னா வந்து படிக்கிறது, அவர் ஆழ்ந்து கவனமாக அதில் படிக்கிறார். அத்தியாயன் பீக்கியா ஆழ்ந்து படித்தார். உன்ஹோனே ராமாயண் அவர் மகாபாரத் கி கதாயே. அவர் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் வந்து அந்த கதாயே அப்படின்னா அந்த கதைகளை வந்து அத்தியந்த் சரல் ஏவ
रोचक शैली में தமிழ் में लिखी அந்த ராமாயணத்தையும் அந்த மகாபாரதத்தையும் அந்த கதை பாத்திரத்தையும் அவர் எளிமையாக என்ன பண்ணார், அவர் வந்து எளிமையாக அவர் வந்து எழுதினாராம். சைலியுமே தமிழ் வந்து லிக்கி அவர் வந்து தமிழ் மொழியில் வந்து அவர் எழுதினார். அவர் கவர்ந்தது வந்து ராமாயணம் மகாபாரதம் தான். அதை வந்து தமிழில் வந்து ராஜாஜி வந்து எழுதுகிறார் அந்த கதையை. ராஜாஜி ஹிந்திக்கு படே சமத்திரக்கு தே அவர் ஹிந்தியில் ராஜாஜி வந்து ஹிந்தியில் வந்து ஹிந்தி ரொம்ப ஆதரித்தார். சமத்திரத்து அப்படின்னா வந்து ஆதரிக்கிறது, ஹிந்தி வந்து ரொம்ப அவர் ஆதரித்தார். வே ஷபி स्कूली में हिंदी की पढ़ाई अनिवार्य बनाने का प्रयत्न किया. वे सभी அவர் பள்ளிகளில் ஹிந்தி படிப்புகளை அனிவாரிய அப்படின்னா ஒரு கட்டாயமாக கொண்டு வந்தார். பிரதயத்தன் கியா அப்படின்னா வந்து முயற்சி பிரத்யத்து அப்படின்னா வந்து முயற்சி. இந்த மாதிரி வந்து பள்ளியில் வந்து ஹிந்தி சப்ஜெக்ட் வந்து ஒரு கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் முயற்சி பண்ணுறார். ஜப்பு பாரத்துக்கு சுதந்திரத்தா மிலி அப்பொழுது அவர் பாரத்துக்கு வந்து சுதந்திரம் கிடைத்தது. மிலினா கிடைத்தது. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்தது. தப்பு ராஜாஜி பாரத்துக்கே பிரதம் கவர்னர் ஜெனரல் பனாயே கயே அவர் சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம பாரத்தில் வந்து பிரதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ஜெனரல் வந்து ஆனார். கவர்னர் ஜெனரல் பனாயே அப்படின்னா முதல் கவர்னர் ஜெனரல் வந்து ராஜாஜிக்கா தியாக அப்படின்னா அவருடைய தியாகம். உன்கி தப்சியா அப்படின்னா அவர் செய்யக்கூடிய தவம். அவர் வந்து தவம் அதிகமாக மெடிடேஷன் வந்து அதிகமாக அவர் பண்ணுவார். தப்சியா தேஷ் பிரேம் நாட்டுக்கோசரம் வந்து அன்பு செலுத்தினார். தேஷ்னா நாடு, பிரேம்னா அன்பு. நம்ம நாட்டுக்கோசரம் வந்து அவர் அன்பு செலுத்தினார். சமாஜ் அப்படின்னா வந்து சமூக சேவை வந்து அதிகமாக அவர் அது பிடிச்சதுனால தானே இதில் வந்தார். அதுதான் சமூக சேவா ஆதி இந்த இதில் முதலியவற்றை ஆர்த்தினிய ரகே இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து வாய்ந்தது. உன்கே பாரத்வாசி சதா ஸ்மரன் கரேகே. உன்கே பாரத்வாசி நம்ம இந்திய மக்களை வந்து சதா சம்முரன் அப்படின்னா வந்து இந்திய மக்கள் வந்து என்றைக்குமே நம்ம வந்து ராஜாஜி வந்து என்றைக்குமே நம்ம மறக்க மாட்டோம் அப்படின்னாங்க. சம்ரன் அப்படின்னா வந்து நினைவுன்னு அர்த்தம். அவரை பார்த்தாவே நம்ம வந்து இவர் தான் நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ஜெனரல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து அவர் என்றைக்கும் நம்ம மறக்க மாட்டோம் அப்படின்னு கரையங்கே ஃபியூச்சர்லேருந்து மறக்க மாட்டோம் அப்படின்னு தான் கரையங்கேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.